குறிப்பாக டெல்டா மாவட்ட விவசாயிகளுடைய நலனை குறிக்கும் கொண்டு நம்முடைய மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் காவிரி பிரச்சனைக்கு உச்சநீதிமன்றத்தை அணுக விவசாயினியின் சார்பில் விவசாயி என்கிற முறையில் என்னை அனுப்பி வைத்தார்கள். அதன் தொடர்ச்சியாக இந்த வழக்கு இன்றைய தினம் விசாரணைக்கு வந்தது. விசாரணையில் உச்சநீதிமன்றத்தினுடைய இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி அவர்கள் கர்நாடகத்திலிருந்து நாளொன்றுக்கு 12,000 கியூசெக்ஸ் தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று சொல்லியும், அதோடு மட்டுமல்லாமல் ஒரு வார காலத்திற்குள்ளாக எவ்வளவு விடுவித்திருக்கிறீர்கள் என்கிற விவரத்தை நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்கிற உத்தரவையும் இந்த தினம் மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இதன் தொடர்ச்சியாக கர்நாடகம் தொடர்ந்து வஞ்சிக்கிற போக்கினை தவிர்த்து தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய தண்ணீரை விடுவிக்கிற அந்த பணியை தொடரும் என்ற நம்பிக்கையோடு செல்கிறோம். நீதிமன்றத்துக்கு வராமல் இருந்தால் இந்த உத்தரவு கிடைச்சிருக்கும்? நிச்சயமாக கிடைத்திருக்காது. நீதிமன்றத்திற்கு மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் எங்களை அனுப்பி இதை முதலாக எங்களை இந்த நீதிமன்றத்திற்கு தாக்கல் செய்து சொன்னார்கள். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசும் தாக்கல் செய்து 2 மனுக்களும் இன்றைய தினம் ஒரு சேர விசாரணைக்கு வந்தது. தொடர்ந்து இந்த மாதிரி கர்நாடகா பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களே, நீதிமன்றம் உத்தரவிட்டால் தான் திறக்கிறாங்க. இந்த போக்கு பல ஆண்டுகளாகவே நீடிச்சுக்கிட்டு இருக்குது. என்ன பண்ணுறது? இதை கூட இன்றைய தினம் நீதியரசர் அவர்கள் தொடர்ந்து இது மாதிரியான செயல்கள் இருப்பதை கோடிட்டு காட்டினார். தொடர்ந்து இது மாதிரி நடக்கக்கூடாது என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதற்கான கர்நாடக வழக்கறிஞரும் மூத்த வழக்கறிஞர் நிச்சயமாக இனிமேல் நடக்காமல் பார்த்துக் கொள்கிறோம், நாங்கள் கொடுக்கும் தண்ணீரை விடுவிக்கிறோம் 12 TMC என்று சொல்லியிருக்கிறார். திமுக வழக்கு போடாமல் இருந்தால் தமிழ்நாடு அரசு வழக்கு போட்டுக்கும். திமுக தான் முதலில் வழக்கு போட்டது. இதில் எங்களுக்கு அரசியல் வேறு கண்ணோட்டத்தில் இந்த வழக்கை நாங்கள் தொடரவில்லை. குறிப்பாக டெல்டா விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும், விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும், விவசாய தொழிலாளர்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற நோக்கத்திலே தான் தமிழ்நாட்டை அந்த முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் இந்த வழக்கை எங்களை அணுகச் சொன்னார்கள். நிச்சயமாக அதற்கான முதல் படி வெற்றி எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. தொடர்ந்து நிரந்தரமான வெற்றி கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு இருக்கிறோம். தமிழ்நாடு அரசு எப்படி வாதாடுறாங்க? தமிழ்நாடு அரசு வாதாடுகிற பொழுது அவர்களும் அவர்களுடைய வாதத்தை எடுத்து வைத்தார்கள். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நம்முடைய நீதியரசர் அவர்கள் இதற்கு என்ஷூர் பண்ணணும்னு கேட்டுக்கிட்டாரு. அதை அவர்கள் ஒத்துக்கொண்டு இருக்கிறார்கள். ஓகே, நன்றியா.